டெக்னோ அவங்களோட ஸ்பார்க் சீரீஸில் ஸ்பார்க் கோ 5G அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் 10,000 ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல டிசைன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆப்பிள் 17 சீரீஸில் லீக்கான டிசைன் மாதிரி இதுவும் இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கலர்ஸும் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒயிட், கிரே அண்ட் இன்னொன்று க்ரீன் கலர். எனக்கு பர்சனலாக இந்த ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.76 இன்ச்சஸ்க்கான HD+ LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. LCD பேனல் ஒன்றும் மோசமான பேனல் கிடையாது. இந்த டிஸ்பிளே HD+ அப்படிங்கனால கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபோனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ராசர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6400 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பேசிக்காக என்ட்ரி லெவல் ப்ராசர் தான். பெரிய லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராசர் உங்களுக்கு போதுமானதாக இருக்கணும். அண்ட் கேமிங்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஷுவல் கேமிங்க்கு இந்த ப்ராசர் ஓகே. இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர், இங்கே சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே LED ஃப்ளாஷ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 5 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. ரியர் கேமராவில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு உங்களால் 2Kல 30 FPS உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு 2K வீடியோ ரெக்கார்டிங் வேணும்னு நினச்சா மேபி இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டெக்னோ இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 4x4 MIMO டெக்னாலஜி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் பூஸ்ட்டை வந்து 73% பூஸ்ட் பண்ணி கொடுக்க போகுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது பார்க்குறது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6000 mAhக்கான பெரிய பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் எங்கள் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் HD+ டிஸ்பிளே அப்படிங்கிறனால இந்த 6000 mAh தாராளமாக உங்களுக்கு போதுமானது. 2-3 நாள் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அடிஷ்னல் அந்த ஃபோனுக்கு IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோன் ஒரு 5G ஃபோன் அண்ட் கூடவே IR பிளஸ்டரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஓவராலாக இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7.99 mm திக்னஸ் அண்ட் வெயிட்டும் உங்களுக்கு 194 grams. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் எங்கள் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே டெக்னோட ஓன் UAயான HiOS அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. டெக்னோ இங்கே ஏஐயில் நிறைய ஆப்ஷன்ஸ் க்ளைம் பண்ணுறாங்க. அதாவது ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓன் ஏஐ சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் லோக்கல் லாங்குவேஜ் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷனாக இருக்கட்டும், ஏஐ ரைட்டிங் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் 21 மதியம் 12 மணிலேருந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 10,000 தான் உங்கள் ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட், உங்கள் நல்ல ஒரு டிசைன், ஒரு பெட்டரில் பேட்டரி, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டான சார்ஜர் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.